ஓம் சாந்தி. பாபாவோட இனிமையான மகாவாக்கியம். இன்று 19/9/2025 பாபா சொல்கிறாங்க, मीठे बच्चे इस बेहद के नाटक में तुम आत्मा को अपना अपना पार्ट मिला हुआ। अभी तुम्हें शरीर रूपी कपड़े उतार घर जाना है, फिर नए राज्य में आना है। இனிமையான குழந்தைகளே, இந்த எல்லையற்ற நாடகத்தில் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு அவரவருக்கென்ற தனித்தனி பாகம் கிடைத்திருக்கிறது. அபிதுமே ஷரீரூபி கப்படே உத்தார் கர் ஜானா. இப்போ இந்த சரீரம் என்ற ஆடையை விடுத்து நீங்கள் வீடு திரும்ப வேண்டும். ஃபிர் நயே ராஜ்யமே ஆனாஹே, பிறகு புது ராஜ்யத்தில் வர வேண்டும். பாபா கேள்வி கேட்குறாங்க, बाप कोई भी कार्य प्रेरणा से नहीं करते, उनका अवतरण होता है, एक ही बात से सिद्ध होता है। பாபா எந்த ஒரு காரியத்தையும் பிரேரணை மூலமாக செய்வது கிடையாது. அவருக்கென்று அவதாரம் ஏற்படும். அவர் அவதாரம் எடுக்கின்றார். இந்த விஷயம் எதன் மூலமாக தெளிவாகின்றது? பாபா ஒரு பொழுதும் பிரேரணையினால எதையும் செய்யறதில்ல. அவர் அவதாரம் எடுக்கிறார். எந்த விஷயத்தின் மூலமா இது தெளிவாகுது? பாபா பதில் சொல்றாங்க, பாப்கு காத்தையே கரண் கராவன்ஹார். பாபா நம்ம என்ன சொல்றோம்? கரண் கராவன்ஹார். செய்பவரும் அவர் தான், செய்ய வைக்கிறவரும் அவர் தான். वो प्रेरणा का तो अर्थ है विचार, तो प्रेरणा से कोई नई दुनिया की स्थापना नहीं होती. பிரேரணானாலே அர்த்தம் என்ன? ஒரு தூண்டுதல் மூலமா செய்யறது தான் பிரேரணான்னு சொல்றோம் இல்லையா? அது விசார் பண்றது, சிந்திக்கிறது, சிந்தனை மூலமாக எண்ணங்களை கொண்டு வர்றது தான் பிரேரணான்னு சொல்றோம். ஸோ பிரேரணையினால புது உலகத்தை ஸ்தாபனை செய்ய முடியாது. யாருக்காவது தூண்டுதல் கொடுத்து அப்படி செய்யறதுக்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா செய்கிறவரும் அவர் தான், செய்ய வைக்கிறவரும் அவர் தான். அப்போ செய்ய வைப்பார்னாலே அங்கே ஆக்ஷன் வந்துடுது. तो बाप बच्चों से स्थापना कराते हैं. பாபா குழந்தைகள் மூலம் என்ன செய்கிறார்? ஸ்தாபனா செய்ய வைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அங்கே பிரேரணைக்கு வேலை இல்லை இல்லையா? கர்மேந்திர மிகத்தோ குச்பி கரானை சக்தி. கர்மேந்திரியங்கள் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. கர்மேந்திரியங்கள் தேவைப்படுது. அப்போ கர்மேந்திரியங்கள்ல மூலமாக காரியம் செய்கிறோன்னு வந்துட்டோம்னாலே அங்கே பிரேரணைக்கு வேலை இல்லை இல்லையா? பிரேரணைன்னா விசாரிப்பார், சிந்திக்கிறார், தூண்டுதல் கொடுக்குறார். ஸோ இங்கே பாபா என்ன பண்ணுறாங்க? ஸ்தூலத்திலே செய்ய வைக்கிறார். தூண்டுதல் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. इसलिए उन्हें शरीर का आधार लेना पड़ता है. பாபா கர்மேந்திரியங்கள் மூலமாக காரியங்கள் செய்கிறதுனால பாபா சரீரத்தை ஆதாரம் எடுக்க வேண்டியிருக்கு. शरीर आधार எடுக்கணும்னாலே அவதரணன்னு சொல்கிறோம் இல்லையா? परमपिता परमात्मा और हम आत्मा शांति धाम के रहने वाले. பாபாவும் ஆத்மாக்களாகிய நாமும் சாந்தி தாமத்தை சேர்ந்தவர்கள். இங்கே நாம் பார்த்து நடிக்கிறதா வந்திருக்கிறோம். சத்தியுகத்திலேருந்து ஆரம்பித்து கலியுகம் அந்திமே வரைக்கும் நம்முடைய பாட் இருக்குது இல்லையா? அது வரைக்கும் நம்ம நடிச்சுட்டே இருக்கோம். ஹோகை நெய் ரச்சனா, இது புதிய படைப்பு. படைப்பாளர் பாபா புரிய வைக்கிறார். தும் பச்சோன்னே ऐसे பாட்டு பஜாய. குழந்தைகள் நீங்கள் அப்படிப்பட்ட நடிப்பு நடிச்சிருக்கிறீங்க. ஆகிய ஏனே ஜான்தே தே, முன்பு இது உங்களுக்கு தெரியாது. நம்ம 84 ஜென்ம சக்கரம் சுற்றி வந்துட்டோம். அபி தும் பச்சோ சே பாத் கர்தே. இப்போ பாபா குழந்தைகளாகி உங்களிடம்தான் பேசிட்டு இருக்கிறார். யார் 84 ஜென்ம சக்கரம் சுற்றி வந்தாங்களோ அவங்கள்ட்ட தான் பாபா பேசிட்டு இருக்கிறார். எல்லாரும் 84 ஜென்ம சக்கரம்லாம் சுற்றி வரல, எடுக்கலை. சம்ஜானா, இதுதான் என்ன பண்ணணும்னு சொல்கிறார் பாபா, புரிய வைக்கணுங்கிறார். 84 का चक्र कैसे फिरता है. 84 ஜென்ம சக்கரம் எப்படி நம்ம சுற்றி வரோம்? பாக்கி லாக்கோ வருஷத்தோ பாத்தி நெய். மற்றபடி லட்சக்கணக்கான வருஷன்றதெல்லாம் கிடையாது. லட்சக்கணக்கான வருஷம் இந்த சிருஷ்டி சுழன்று கொண்டே இருக்குது. அப்படின்னா என்ன ஆகிடும்? குழப்பத்தில் வந்துடுவாங்க. சிருஷ்டி சுழலுது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு முறை சுழன்று வர்றதுக்கு ஒரு கல்பம் அப்படி சுற்றி முடிகிறதுக்கு என்ன ஆகுது? 5000 இயர்ஸ் ஆகுது, அவ்வளோதான். ஒரு 5000 இயர்ஸை நம்ம புரிஞ்சுட்டாலே போதுமானது. बच्चे जानते हैं कि हम हर 5000 वर्ष बाद पाठ बजाने आते हैं. நம்ம தெரிஞ்சிட்டோம்,
ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகும் நடிப்பு நடிக்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் இந்த பூமியில் வந்து கொண்டே இருக்கிறோம். பாட்டுதாரி, நம்ம யார் பாட்டு நடிக்கிறோம். ஊஞ்ச்தி ஊஞ்ச் பகவான் காபி விசித்திர பாட்டை பாருங்க. பாபாவுக்கு கூட உயர்ந்தலும் உயர்ந்த பகவானுக்கும் விசித்திர பாட்டு இருக்கு. அவர் இந்த சிருஷ்டியிலே வரவே மாட்டார்னு ஒரு விதத்தில் சொல்கிறாங்க. பக்தி செய்யக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பாவனா இருக்குது, ஒவ்வொரு எண்ணம் இருக்குது. நம்மளும் கூட அப்படி தான் சொல்லிக்கிட்டே இருந்தோம். பகவான் இந்த உலகத்துக்கு எப்போ வருவான்னு தெரியல, வருவாரானே தெரியல. சிலர் வருவாருன்றாங்க, சிலர் வரலைன்றாங்க. ஆனால் பாபா தன்னை பற்றி தானே சொல்லிட்டார், நான் ஒரு முறை கல்பத்தில் வரேன், எனக்கும் இந்த பூமியில் ஒரு பாட்டு இருக்குது. அப்போ பாட்டு நடிக்கிறதுலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. सर्वव्यापी करने से फैमिली की खुशबू नहीं आती. பாபா அடுத்த பாயிண்ட் சொல்கிறாங்க. பகவான் எங்கும் நிறைஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அப்போ அவர் அவதாரம் எடுக்கிறது அவசியமே இல்லையா? அவர் தான் எங்கும் இருக்கிறார்ல, அப்புறம் அவர் அவதாரம் எடுக்கணும்? அவதாரம் எடுத்து நல்ல காரியங்களை செய்யணும், இந்த உலகத்தோட அதர்மத்தெல்லாம் போக்கணும், அது தேவையே இல்லையே. அப்படி ஒரு எங்கும் இருக்கிறார் அப்படின்னா அப்புறம் ஏன் அதர்மம் நடக்குது இல்லையா? எல்லாமே என்ன ஆகிடும், குழப்பத்துக்குரிய விஷயமாயிடும். எங்கும் நிறைஞ்சிருக்கிறான்றது ஒரு விஷயமே கிடையாது. அப்படி சொல்லிட்டா அங்கே குடும்பம் என்ற ஒரு அந்த சந்தோஷத்தினுடைய நறுமணம் வராது. பாபா யார்? அப்பா இல்லையா? எல்லா உயிருக்கும் அம்மாவும் அவர் தான், அப்பாவும் அவர் தான். அப்போ தாய் தந்தையானவங்க இங்கே இருப்பாங்க, வீட்டில் தான் இருப்பாங்க இல்லையா? எங்கும் நிறைஞ்சிருக்க முடியாதுல்ல. அப்போ அந்த ஃபேமிலி, என்னோட தாய் தந்தையவர் அப்படின்ற எண்ணமும் அந்த குஷியும் அந்த சந்தோஷமும் எப்போ வருது? அந்த உறவு என்று சொல்லும் பொழுதுதான், குடும்பம் என்று சொல்லும் பொழுதுதான் குஷியினுடைய ஒரு நறுமணம் வீசுவாங்க. உनको कहा जाता है निराकार शिव बाबा. அவர் என்ன சொல்கிறோம்? நிராகாரி சிவ பாபான்னு சொல்கிறோம். நிராகாரி ஆத்மாக்கா பாபா. நிராகார ஆத்மாக்களோட தந்தை. சரீரத்துக்கு தனித்தனி தந்தை இருப்பாங்க. शरीर है तब आत्मा बोलते हैं कि बाबा. शरीर இருக்கு, அதனால தான் ஆத்மா பேசுது. பிகர் शरीर तो आत्मा बोल न सके. शरीर இல்லாமல் பேச முடியாது. பக்தி மார்க் में बुलाते आए. பக்தி மார்க்கத்தில் நம்ம அவரை அழைச்சிட்டே வந்தோம். समझते वो बाबा दुख हरता सुख करता. நம்ம புரிஞ்சிருக்கிறோம் பாபா யார்? துக்கம் நீக்கி சுகம் தரக்கூடியவர். சுகம் மில்தா சுகதாம் में. சுகம் கிடைக்குது எங்கே? சுகதாமத்தில். சாந்தி மில்தே சாந்தி தாம் में. சாந்தி கிடைக்குது சாந்தி தாமத்தில். யஹா ஹை ஹி துக். இங்கே என்ன இருக்குது? இந்த உலகத்தில் துக்கம்தான் இருக்கு. ये ज्ञान तुमको मिलता है संगम पर. இந்த ஞானம் உங்களுக்கு எப்போ கிடைக்குது? சங்கம யுகத்தில். புராணே और नए के बीच. பழசுக்கும் புதிதுக்கும் இடையில். बाप आते ही है तब है जब नई दुनिया की स्थापना पुरानी दुनिया का विनाश होना. பாபா எப்போ வர்றாங்க? புதிய உலகத்தினோட ஸ்தாபனை பழைய உலகத்தோட விநாசம் நடக்கும்போது. पहले हमेशा कहना चाहिए. முதல்ல நீங்கள் என்ன சொல்லணும்? புது உலகம் ஸ்தாபனை ஆக போகுது. எடுத்தோன்னே என்ன சொல்லக்கூடாது? பழைய உலகம் விநாசம் ஆக போகுது. வாஸ்தவம் என்ன ஆகும்? பழசு தானாகவே அதனுடைய அந்த அழிவை நோக்கி போகத்தானே செய்யும். அதை நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை. புதிய ஒன்றை நாம் உருவாக்குறதுல நம்மளோட முயற்சி இருக்கணும். பாப் காத்தே மேம்பி கலப் கலப் சங்கம் பராத்தாகும். பாபா சொல்கிறாங்க, நான் கல்பம் சங்கம் யுகத்தில் வரேன். பாப் ஆயேங்கே நई दुनिया की स्थापना पुरानी दुनिया का विनाश कराने. பாபா வர்றது எதுக்காக? புது உலகத்தோட ஸ்தாபனை பழைய உலகத்தோட விநாசம் செய்விப்பதற்கு. புதிய உலகத்தினோட ஸ்தாபனை நடக்கும், பழைய உலகத்தின் விநாசம் அவசியம் நடக்குது. அதற்கு தான் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் சங்கரர் பிரேரணை மூலமாக செய்கிற விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. अंडरस्टूड पुरानी दुनिया क्लाश हो जाएगी. मकान आदि तो अर्थ में सब क्लाश हो जाएंगे. பாபா சொல்கிறாங்க, இதெல்லாம் அண்டர்ஸ்டுட். பழைய உலகம் முடிஞ்சுன்றது அதிலே சொல்லப்படுறது. எப்படி பழைய பில்டிங்னா அது என்ன ஆகும்? தானாக இடியத்தானே செய்யும். அதுக்குள்ளே நம்ம புதுசாக உருவாக்கணும் இல்லையா? அப்போ வீடு கட்டிடங்கள் எல்லாமே என்ன அந்த எர்த்குவைக்கில் போயிடுங்கிறார் பாபா. ஏன்னா புது உலகம் வரணும் இல்லை,
புது உலகம் அவசியம் இருந்தது. டெல்லி பரிஸ்தானா இருந்தது. யமுனை நதிக்கரையினுடைய ஓரத்தில் இருந்தது. லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது. அதற்கான சித்திரங்களும் இருக்கு இப்போ இல்லையா? லக்ஷ்மி நாராயண் சொர்க்கத்தினுடைய எஜமானர்கள் என்று சொல்கிறோம்ல. தும் பச்சோனை சாட்சாத்கார் भी किया है. குழந்தைங்க, நீங்கள் அதையெல்லாம் காட்சியாக பார்த்தீர்கள். எப்படி சொர்க்க பூமி இருந்ததுன்றத நீங்கள் காட்சியாக பார்த்தீங்க. अच्छा, बाबा धारणिक சொல்கிறாங்க, 21 जन्म श्रेष्ठ पद का அதிகாரி बनने के लिए 21 ஜென்ம சிரேஷ்ட பதவியினோட அதிகாரி ஆகுவதற்காக, 21 ஜென்ம சிரேஷ்ட பதவியின் அதிகாரி ஆகுவதற்காக அனைத்து அசுரமான வழிகளையும் விடுத்து ஒரு ஈஸ்வரிய வழிப்படி நடக்க வேண்டும். முழுமையாக வயஸ்லெஸ் விகாரமற்றவர்களாக ஆக வேண்டும். இரண்டாவது, इस पुरानी दुनिया में बैठ बाप की शिक्षाओं को धारण पर देवता बनना है. இந்த பழைய சரீரத்தில் அமர்ந்து பாபுடைய படிப்பினைகளை தாரணை செய்து தெய்வத்தை ஆக வேண்டும். ஏஹே बहुत வேல்யூபிள் ஜீவனே. இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு? ரொம்ப ரொம்ப விலைமதிப்பற்ற ஒரு வாழ்க்கையா இருக்கு. இந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப விலைமதிப்பற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்குது. இஸ்மே வர்த் பவுண்ட் பண்ணாய். இதில் நம்ம விலைமதிப்பற்றவர்களாக ஆக வேண்டும். வரதான பாபா கொடுக்குறாங்க. சர்வ ஆத்மாக்கோ யதார்த் அவினாஷி சஹாரா தேனே வாலே ஆதார் உத்தார் முரத் பவ. அனைத்து ஆத்மாக்களுக்கும் யதார்த்தமான சரியான அழிவில்லாத உதவியை கொடுக்கக்கூடிய ஆதாரமான மற்றும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய உதார மூர்த்தியாக ஆகுங்க. உதவி செய்யக்கூடிய மூர்த்தியாக ஆகுக. நிகழ்கால இந்த நேரத்தில் விஷமே சார ஒரு கோயின்னு கோய் ஹல்ச்சல். உலகத்தில் பாருங்கள், எல்லா பக்கம் ஏதாவது பிரச்சனைகள், குழப்பங்கள். கஹா மன்கே அநேக் டென்ஷனுக்கு எங்கே சில இடங்களில் பாருங்கள் மனதில் அநேக விதமான டென்ஷன், குழப்பம். கஹா பிரகிருதிக்கு தமோ பிரதான் வாயுமண்டலுக்கே காரணம். சில இடங்களில் பாருங்கள் இயற்கையினுடைய தமோ பிரதமான வாயுமண்டலம், அதோட குழப்பம். அல்பகால சாதனங்கள் सर्व को चिंताओं की चिता पर लिए जा रहे. கவலையினுடைய சிதைக்கு கொண்டு போயிட்டுருக்குது. அல்பகால சாதனங்கள் அது செய்து. ஆகையினால इसलिए अल्पकाल के आधार से प्राप्तियों से विधियों से थकर वास्तविक सहारा ढूंढ रहे. அதனால் இப்போ எல்லாரும் எதை நினைக்கிறாங்க? இந்த அல்பகால இதோட ஆதாரம், இதோட பிராப்தி, இதோட விதி, இதெல்லாம் போய் கலைப்படைஞ்சி வாஸ்தவமானது என்ன, உண்மையான ஒரு துணை நமக்கு எங்கே கிடைக்கும்? உண்மையானது நிரந்தரமான ஒரு நிவாரணம், நிரந்தரமான ஒரு பிராப்தி எங்கே கிடைக்கும்னு எல்லாருமே தேடுறாங்க, அந்த உதவியை தேடுறாங்க. தோ ஆப் ஆதார், நீங்கள் யார்? ஆதார மூர்த்தி. நீங்கள் தான் அந்த ஆத்மாக்களுக்கு உதவி செய்யக்கூடிய, அவர்களை உய்விக்கக்கூடிய, அந்த கஷ்டத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய மூர்த்தியான ஆத்மாக்கள். உன்னை சிரேஷ்ட அவினாஷி பிராப்தியோங்கே, அவர்களுக்கு சிரேஷ்டமான அழிவில்லாத பிராப்தியினுடைய சரியான வாஸ்தவமான அழிவில்லாத உதவியை நீங்கள் அனுபவம் செய்வீங்கள். சுலோகன். சமய அமூல்ய கஜானா. நேரம்ன்றது விலைமதிப்பற்ற ஒரு கஜானா. ஆகையினால இசை நஷ்டக்கரணிக்கு இதை நீங்கள் வீணடிப்பதற்கு பதிலாக உடனடியாக நிர்ணயம் செய்து இதை பயனுள்ளதாக ஆக்குங்கள். உடனடியாக நிர்ணயம் செய்து அதை பயனுள்ளதாக ஆக்குங்க. அவ்வியக்த இஷாரை. இப்பொழுது ஈடுபாட்டினுடைய அக்னியை சுடர்விடச் செய்து யோகத்தை ஜுவாலா ரூபமாக ஆக்குங்கள். யோகா அப்படி இருக்கணும், ஜுவாலா ரூபமாகணும். जैसी सूर्य की किरणों फैलती है वैसी मास्टर सर्वशक्तिवान के स्टेज पर शक्तियों व विशेषताओं भी किरणों चारों ओर फैलते अनुभव.
இப்படி சூரியனுடைய கிரணங்கள்னா அது அப்படியே நாலா பக்கம் பரவுதில்ல. அந்த மாதிரி மாஸ்டர் சர்வசக்திவான்ற ஸ்டேஜில் இருந்து சக்திகளினுடைய விசேஷத்தாவனுடைய இந்த கிரணங்களை நாலா பக்கம் பரவச் செய்து கொண்டே இருங்க. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துங்க. இதற்காக என்ன செய்யணும்? நான் மாஸ்டர் சர்வசக்திவான், விக்ன விநாசக், விக்னங்களை அழிக்கக்கூடிய ஆத்மாவாக நான் இருக்கிறேன். இந்த சொமானத்தினுடைய ஸ்மிருதியில் நினைவுன்ற ஸ்டேட்டில் நிலைத்திருந்து காரியம் செய்யுங்க. तो विघ्न सामने तक भी नहीं आएंगे. விக்னம்ன்றது உங்கள் முன்னாடி கூட வர முடியாது சொல்கிறார். எப்போ நம்ம அந்த ஸ்மிருதியிலேருந்து செய்கிறோமோ அப்போ விக்னம்ன்றது உங்கள் எதிரில் கூட வந்து நிற்காதுன்றார் பாபா. அப்படி என்ன ஆகிடும்? செகண்டில் பாஸ் ஆகி போயிடும். மாஸ்டர் சர்வசக்திவான், விக்ன விநாசக் ஆத்மா நான் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது நம்ம முன்னாடி கூட அந்த விக்னம் வராது. விக்னம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கலாம், ஆனால் அதுக்கான எந்த ஒரு சிம்டம் கூட நமக்கு தெரியாது. அது தூரத்துலேருந்தே வந்துட்டு தூரத்துலேருந்தே போயிடும். அச்சா, ஓம் சாந்தி.